தனுசு ராசி பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? ராசி சக்கரத்துல 9வது ராசி தனுசு ராசி. பாதி மிருகமும் பாதி கையில வில் ஏந்திய போர் வீரனினுடைய உடல் அமைப்பையும் அடையாளமாக கொண்டதுதான் தனுசு ராசி. பொதுவா தனுசு ராசிக்காரவங்களுக்கு எதிர்காலத்துல நடக்கக்கூடியதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். நல்ல தெய்வ பக்தியும் கூட இருக்கும். அது வயது அதிகமாக தான் அவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாகவே வரும். எல்லாரும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு வசிய சக்தி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பிறவியிலேயே நிரம்பியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க. குறிப்பா தனுசு ராசி பெண்களுக்கு தான் இந்த வீடியோ. தனுசு ராசி பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய காதல் எப்படிப்பட்டது, அவர்களுடைய காமம் எப்படிப்பட்டது, அவர்களுடைய நேர்மை உணர்வு எப்படிப்பட்டது, குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்த பெண்கள் தானா, தொழில் துவங்கலாமா துவங்கக்கூடாதா? நிறைய பேர் தனுசு ராசி பெண்ணை குறை சொல்லுகிறீர்களே, ஏன் குறை சொல்றீங்க? குறை சொல்ல காரணம் என்ன? நல்ல பெண்கள் தானே தனுசு ராசி பெண்கள் அப்படின்னு விரிவாக 100% துல்லியமான கணிப்போடு அடங்கிய வீடியோ பதிவு இது. வீடியோ பார்த்துட்டு முழுவதும் பார்த்துட்டு மார்க் கொடுக்கணும். 100%க்கு எத்தனை சதவீதம் நான் சொன்னது பொருந்தி போகுது அப்படின்னு. தனுசு ராசிக்கார பெண்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி இந்த ராசி. அப்ப பணம் அவங்களுக்கு வரும். பணத்தை விட மக்களை அதிகமாக விரும்புவார்கள். பணம் வரும், பணம் இருக்கும். பணத்தை விட பணத்தை ரொம்ப, அதாவது ரேங்க் வச்சாக்க பணமா குணமானா குணம் மக்கள் மனிதர்கள் அப்படின்னு தான் இருக்கும். பணம் அவங்களுக்கு கிடைக்கும். எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க முடியும். கோபம் எல்லா ராசியும் விட அதிகமாக அவங்களுக்கு வரும். தன்னை தவறாக பேசினால் பொறுத்து கொள்ள முடியாது. குறை சொல்லுவதை பொறுத்து கொள்ளவே முடியாது. குறிப்பாக தனுசு ராசி பெண்களால பொறுத்து கொள்ள முடியாது. குறை சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதை என்ன செஞ்சாவது தன்னுடைய நியாயத்தை நிரூபிக்காம விட மாட்டாங்க தனுசு ராசி பெண்கள். சின்னதா தோல்வி வந்தா கூட துவண்டு போய் விடுவார்கள், மனமுடைந்து போய் விடுவார்கள் தனுசு ராசி பெண்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை போராடி வெல்லக்கூடிய தன்மை இருக்கு. அப்பப்ப கவலை இருக்கிற மாதிரி இருக்கும் தனுசு ராசி பெண்கள், ஆனா போராடிக்கிட்டே இருப்பாங்க, வெல்லுவார்கள். தனுசு ராசி பெண்கள் மற்றவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க வாழ்க்கைய மாற்றுவதற்காக பிறந்தவர்கள். அவங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகுதோ இல்லையா, மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய எண்ணம் தனுசு ராசிக்கு இருக்கும். சில சமயத்துல தனுசு ராசி பெண்கள் தன்னுடைய கருத்துக்களை உடைச்சு வேற ஒருத்தர் வேற ஒரு கருத்தை தன் மீது திணிச்சாங்கன்னா அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா தன் கருத்தை மற்றவர்கள் மீது மிக எளிமையாக திணிப்பதற்கு போராடுவார்கள், திணிப்பாங்க. தனுசு ராசி இது கெட்ட குணமா சொல்லவில்லை. அவங்க ஒரு நல்ல கருத்தை சொல்லி எல்லாரும் ஏத்துக்க வைக்கணும்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு நபர் மேல அக்கறை உண்டாயிருச்சுன்னா அந்த அக்கறையை உணர்த்தும் செயலாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இதை செய்ய, அப்படி செய்ய, அப்படி செய்ய, அப்படி செய்யு சொல்லிட்டு இருப்பாங்க. அது அக்கறையின் வெளிப்பாடாதான் கருத்தை திணிக்கிறது தனுசு ராசி பெண்கள். அதுவே சில பேருக்கு பிடிக்காது. நீ என்ன என்னைய ப்ரெஷர் போடுற, நீ என்ன எனக்கு ஐடியா சொல்லி என்னை டார்ச்சர் பண்ற, நீ என்ன என்னைய டிஸ்டர்ப் பண்ற, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, இப்படின்னு எரிச்சல் ஆயிடுவாங்க தனுசு ராசி பெண் மேல. தனுசு ராசி பெண் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தனுசு ராசி பெண்கள் திருமணம் செய்திருக்கக்கூடிய தன் கணவரினுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்க வேண்டும். அப்படி தலையிடும் போது பிரச்சனைகள் உண்டாகும். பிரச்சனை உண்டாகும். இப்போ தனுசு ராசி பெண்கள் உயர்வான நம்பிக்கை உடையவர்கள் தான், உயர்வான எண்ணங்கள் உடையவர்கள் தான், வலிமையான சுயமரியாதை உடையவர்கள் தான், தனித்துவமான ஒரு பண்புகள் நிறைய இருக்கு. மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலான பண்புகளை பெற்றவர்கள் தான் தனுசு ராசி பெண்கள். அப்ப இவர்களுடைய வாழ்க்கை துணையை சிரிக்க வைக்கவும் இவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க வாழ்க்கை துணையை நம்பிக்கையோட செயல்பட வைக்கிறதுக்கு அவருக்கு நம்பிக்கை ஊட்டுவாங்க. இவங்க ஜெயிச்சிடலாங்க, லைஃப் நல்லா இருக்குங்க அப்படின்னு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல தனுசு ராசி பெண் என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை திருமணம் செய்திருக்கிற கணவர் தன்னை ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களும் சிரிக்க வைப்பாங்க, இவங்களை சிரிக்க வைக்கணும், மகிழ்ச்சியா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. இது தனுசு ராசி பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு. அதை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று தனுசு ராசி பெண்ணை திருமணம் செய்த கணவன்மார்களுக்கு நான் அதை செய்தியா சொல்லிக்கிறேன். அவ்வளவு ஈஸியா தனுசு ராசி பெண் எதையும் நம்பிட மாட்டாங்க. ஒரு சாகசமான நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னா
அது ஒரு வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படின்னா, அது எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த சாகசம் எப்படி இப்போ சர்க்கஸ்ல எல்லாம் பண்றாங்கல்ல, அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு நிலைக்கு போய் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு நம்பகத்தன்மை அவங்களுக்கு உண்டாகணும். அதை வந்து உடனே பார்த்துட்டு ஜாலியாக கைத்தறிட்டு எந்திரிச்சு வர்றது அவங்களுடைய பழக்கம் இல்லை. சாகசங்களை கூட ரொம்ப கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். நிறைய நபர்களுக்கு புதிய வழியை காட்டுவார்கள். தனுசு ராசி பெண் ஒரு நபருக்கு வழி காட்டுறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண சக்சஸா இருப்பாங்க. இது கணவனுக்கு வழிகாட்டாதீங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டிக்கங்க. உயர்வான நம்பிக்கை, உயர்வான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு தனுசு ராசி பெண்ணுக்கு. தனுசு ராசி பெண்கள் ஈஸியா லவ்ல விழுந்துருவாங்க. தனக்கிட்ட நெருக்கமா பேசக்கூடிய யாராவது ஒரு நபரை தன் காதலனாக தேர்ந்தெடுத்துருவாங்க. தனுசு ராசி பெண்ணுகிட்ட வந்து ரொம்ப பாசமா அன்பா யாராவது பேசுனா அது ஒரு அந்த எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது தனுசு ராசி பெண்ணுக்கு சீக்கிரமாவே நடந்துரும். அது வலுவான காதல் உணர்வா இருக்குமா அப்படிங்கிற பாருங்க, லவ்ல விழுந்துருவாங்க. ஆனா அது வலுவா இருக்குமா அப்படிங்கிறது காதல் முயற்சி போக போக, காதலிக்க கொஞ்ச நாள் போக போக அவர் நல்ல மனதுடையவராக இருந்தா தான் காதல் மெயின்டைன் ஆகும், இல்லைன்னா பிரேக்கப் ஆகும். நம்பிக்கையான துணையா இருந்தா தான் காதல் மெயின்டைன் ஆகும், இல்லைன்னா தனுசு ராசி பெண் காதலை பிரேக் பண்ணிடுவாங்க. தனுசு ராசி பெண்ணை யார் லவ் பண்ணாலும் சரி, ஒரு பையன் லவ் பண்ணா அந்த 2 பேர்ல இன்னொருத்தர் இருக்கார்ல அந்த ஆண், அவர் காதலன், அவரெல்லாம் பிரேக் பண்ண மாட்டாரு. அங்க பிரேக் நடக்குதுனாவே தனுசு ராசி பெண் தான் பிரேக் பண்ணுவாங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிற, அக்கறையோட கவனிச்சு கொள்ளக்கூடிய ஒரு துணையைத்தான் தேர்ந்தெடுப்பார் ஒரு தனுசு ராசி பெண். அப்போ காதல் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து பழகி பார்ப்பாங்க. பழக்கத்துல பிரச்சனை உண்டானுச்சுன்னா விலகவும் தயங்க மாட்டார்கள். லவ் பண்ணதான் அப்படியே சரி ஏதோ பண்ணிட்டான், நம்ம அப்படியே இவனை லவ் பண்ணிட்டேன், இவனோடய வாழ்ந்துட்டு இப்படியே செத்துருவோம் அப்படிலாம் இல்லை. ஒத்து வரலன்னா லவ் பிரேக்கப் தான். அதனால காதல் நோக்கத்தோடு ஆண்கள் நீங்க வந்து தனுசு ராசி பெண்ணை அணுகுனா அவங்களுக்கு காதலுங்கிறது ஐ லவ் யூ சொல்றதோட மட்டும் முடிஞ்சு போறதில்லை. நம்பகத்தன்மை இல்லாத அன்பு இருந்தால் அவங்க பிரேக் பண்ணுவாங்க. தன்னுடைய மகிழ்ச்சி முக்கியம் என்பதை ஒரு தனுசு ராசி பெண் நினைப்பார். அதை புரிஞ்சுக்கங்க. அதே போல பயணங்கள், அந்த காதலனோட பயணம் பண்றது இவங்களுக்கு பிடிக்கும். இவ பயணம் பண்ணாத, வெளியில சுத்தாத ஒரு ஆண் கிடைச்சாக்க அந்த ஆணை பிரேக் பண்ணிடுவாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதனால எல்லாம் தனுசு ராசி பெண்ணை நீங்க சண்டை போடுறீங்க, தனுசு ராசி பெண்ணை தப்பா பேசுறீங்க, ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிடுறீங்க. இதுல குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்லவனா நம்பிக்கைக்குரியனாலனா பிரேக் பண்ணிடுவாங்க. இதுல என்ன குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? காதல் உணர்வு தூண்டப்படும் தான், காதலிச்சிருவாங்க தான். அதுக்காக காதலிச்சதுக்காக அவனே கதின்னு இருக்க மாட்டாங்க. அவன் நம்பிக்கைக்குரியவனா இருந்தா மட்டும்தான் இருப்பாங்க. தனுசு ராசி பெண்ணுக்கு மற்றவர்கள் அறிவுரை சொன்னால் அதை விரும்ப மாட்டார்கள். சுதந்திர உணர்வை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் தான் தனுசு ராசி பெண்கள். தனது விருப்பம் போல இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்குகளில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு விரும்புவர்கள் தான் தனுசு ராசி பெண்கள். சுதந்திர உரிமையை பறிக்கும் விதமாக தன் கணவனோ காதலனோ இருக்கக்கூடாது. அவங்களுடைய கோல், அவங்க லைஃப்ல முன்னேறணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னா அதை பாதுகாக்கக்கூடிய நபராக இருந்தாக்க ஓகே, காதலனோ கணவனோ. ஏன்னா இவங்க பாதுகாக்கிறதுக்கு எல்லா வழியிலையும் போராடுவாங்க, தன்னுடைய உரிமையை பாதுகாக்கவும் தன்னுடைய இலக்குகளை பாதுகாத்து ஜெயிக்கிறதுக்கும். ஆமா, நீதி நேர்மை நியாயம் எல்லாமே இருக்கும் தனுசு ராசி பெண்ணுக்கு. ஒரு தனுசு ராசி பெண் குடும்பத்துல, ஒரு கூட்டு குடும்பத்துல போராடுகிறார் என்றால் அவருக்கு அங்கே சுதந்திரம் இல்லை, சுதந்திரத்திற்காகத்தான், ஃப்ரீடமுக்காகத்தான் அவர் போராடுகிறார் என்று அர்த்தம். தனுசு ராசி பெண் வாக்கப்பட்ட குடும்பத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது அப்படின்னா தனுசு ராசி பெண் சுதந்திரத்திற்காகத்தான் மாமியாரோட சண்டை போடுகிறார் என்று அர்த்தம். சுதந்திர உணர்வு வேண்டும், ஃப்ரீடம் வேண்டப்பா. ஒரு கனாமர கண்ணு வாங்கி வந்து வைக்கிறாங்க தனுசு ராசி பெண், ஏன் அதை அங்க வச்ச அப்படின்னா சண்டை. ஒரு முட்டையை வாங்கி வேக வச்சு பாயில் பண்ணி பாயில் டெக்கு சாப்பிட போறாங்க, ஏன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முட்டை வேக வச்ச அப்படின்னா தனுசு ராசி பெண்ணோட சண்டை. இப்போ ஒரு தனுசு ராசி பெண்ணு வீட்டில் மருமகளா இருக்காங்க, பீரோல் ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றி வைக்கிறாங்க, நீ ஏன் அந்த இடத்துக்கு மாற்றி வச்ச அப்படின்னு வீட்டுக்காரங்களா இப்போ தனுசு ராசி பெண்ணிட்ட சொன்னீங்கன்னா சண்டை. இப்போ தனுசு ராசி பெண் எதுக்கு போராடுவாங்க? அங்கே ஃப்ரீடமுக்கு தான் போராடுவாங்க. தனுசு ராசியில பிறந்த பெண்களுக்கு வயது அதிகமாக அதிகமாக ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். வழிபாடுகள் செய்யும் போது நீங்க அதுக்கு தடை சொன்னீங்கன்னா நெறிமுறைகளை கடைபிடிப்பாங்க,
நேர்மைத்தன்மையை கடைபிடிப்பாங்க, புதிய விஷயங்களை கத்துக்கிறது, புது இடங்களுக்கு பயணம் செய்யறது எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். வேலை செய்யறதுக்கும் பிடிக்கும். இப்ப வேலைக்கு போறேன்னு சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்க விடலை அப்படின்னா அப்புறம் சண்டை வரத்தான் செய்யும். ஒரு தனுசு ராசி பெண் வீட்டில் இருக்கும் பொழுது தனுசு ராசி பெண்கள் தன்னிச்சையாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப அவங்கள நீங்க அனுமதிக்கலன்னு வச்சுக்கோங்க, எதுக்குமே நீங்க அனுமதிக்காம பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அங்க வம்பு வரத்தானே செய்யும். ஒரு மார்க்கெட்டிங் துறையில அவங்க இருக்கலாம், ஒரு பப்ளிக் ரிலேஷன் துறையில அவங்க இருக்கலாம், ஹெச்ஆர்ல அவங்க இருக்கலாம், ஒரு கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். தனுசு ராசி பெண் எழுத்துத்துறையில வேலை செய்யலாம், எடிட்டிங்ல வேலை செய்யலாம், இராணுவத்துறையில வேலை செய்யலாம், தகவல் தொழில்நுட்ப துறைகள்ல வேலை செய்யலாம். அவங்களுடைய ஆழ்மன விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்துக்கு அனுமதி கொடுக்கும் விதமாக ஒரு தனுசு ராசி பெண்ணை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால் அங்க பிரச்சனையே இல்லை. அவங்களுடைய ஆழ்மன விருப்பத்துக்கு தடை போட்டீங்கன்னா அங்க பிரச்சனைகள் உண்டாகும். தனுசு ராசி பெண்கள் தன்னிச்சையானவர். இப்ப பாலியல் தொடர்பான விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கணவனோட அவங்களால நல்லா இணைஞ்சு இருக்க முடியுமா அப்படின்னா பாலியல் உறவை புரிந்து கொண்டு தேக சம்பந்தம் சிறப்பாக ஒரு பெண்ணால் வைத்துக் கொள்ள முடியும். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவரா தனுசு ராசி பெண்? ஆமா. குழந்தை வளர்ப்பதற்கு தகுதியானவரா? அழகா அருமையா சொல்லி வளர்ப்பாங்க, நல்ல விஷயங்களை சொல்லி வளர்ப்பாங்க. பாலியல் ரீதியா அவங்களுக்கு தடை வரணும்னா அவங்களோட சுதந்திர உணர்வை தடை பண்ணியிருந்தீங்கன்னா பாலியல் ரீதியா கணவன் அவங்களோட சேர முடியாது. அவங்களோட ஃப்ரீடமை தடுத்திருந்தா அங்க பிரச்சனை வரும். நீங்க அந்த தனுசு ராசி பெண்ணினுடைய அழகுக்கு ஆசைப்பட்டு மட்டும் நீங்க உடலுறவு வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. தனுசு ராசி பெண்ணினுடைய உள் உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆழ்மனதுக்கு மரியாதை கொடுக்கணும். தனுசு ராசி பெண்ணினுடைய சுதந்திரத்துக்கு நீங்க என்ன சுதந்திரம் கொடுக்கறது? நீங்க சுதந்திரம் கொடுக்கறதே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள சுதந்திரமா இருக்கிறத விட்டுறணும் நீங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா பாலியல் உறவிலே தனுசு ராசி பெண் முன்னேறி செல்லுவார். சிறப்பாக அவர் தன் கணவருக்கு இணையாக அவர் செயல்படவும் தயாராக இருப்பார். எந்த தடையும் இருக்காது. இன்னும் கேட்டா தனுசு ராசி பெண்ணை பத்தி குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். குழந்தைத்தன்மை அப்படிங்கிறது தனுசு ராசி பெண்ணுகிட்ட இருக்கும். நல்ல சைல்டிஷ்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறது, அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எல்லாம் தனுசு ராசி பெண்ணுக்கு இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் அனுமதிச்சு அதெல்லாம் கொண்டாடக்கூடிய கணவனாக இருந்து விட்டால் குடும்பம் சொர்க்கம் தானே. குடும்பம் சொர்க்கமா இருக்கும், அற்புதமா இருக்கும். இல்ல தனுசு ராசி பெண்களை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பா இருங்க. நல்ல அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு உங்களுக்கு, நல்லா வாழுங்க. மார்ச் 1 மார்ச் 8 வரைக்கும் அற்புதமான பயிற்சி 2024 கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்கு. எல்லாருமே கலந்துக்கங்க ஆன்லைன் மூலமாக. ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி. நன்மைகள் நடக்கட்டும். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க. கமெண்ட் பண்ணிட்டு அப்புறமா போங்க. தனுசு ராசி பெண்களுக்கும் தனுசு ராசி பெண்ணை திருமணம் செய்தவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி